ஸோ இது வந்து ஸ்லைட் கேட்டு. இப்போ ஏரியா சில இடத்துல கார்னர் ஸ்லைட் திரும்பறக்கான ஏரியா இருக்காது ஸ்லைட் கேட்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு ஏரியா கன்சைன் இருக்க இடத்துக்காக இந்த மாதிரி கேட் கொடுத்துருக்கோம். அதாவது மேனுவலா ஆப்ரேட் பண்ற மாதிரி மேனுவலும் பண்ணலாம் சார், ஆட்டோமேஷனும் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப கன்சிஸ்டடா இருக்கு, வெஹிக்கிள் வந்தோடனே ஓப்பன் ஆகணும், உடனே உள்ள போகணும்னு ஃபீல் பண்ணுவாங்க, வெஹிக்கிள் என்ன டிராஃபிக் ஆகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். சரி, இது வந்து கேட் நாங்க பண்ணி வச்சிட்டோம் ஆல்ரெடி. அது வந்து எக்ஸிஸ்டிங் கேட் எனி டைப் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கேட்டுக்கும் ஆட்டோமேட் பண்ண முடியும். நார்மலா இருக்க விக்கெட் கேட்டுக்கு இது பண்ணலாம், ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகிறமும் பண்ணலாம். ஸோ இதுல என்ன இது வந்து ஆட்டோமேஷன்ங்கிறது வந்து ஒரு சஃபிசிகேட்டடை தாண்டி ஒரு சேஃப்டி ஃபீச்சர் பாத்தீங்கன்னா, இது ஒன்ஸ் லாக் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த கேட்டை வந்து கையில மூவ் பண்ண முடியாது. ஓகே, இதுல வந்து இப்போ தாப்பாலாம் இல்ல, எதுவுமே தேவையில்லை, நகராது. ஓகே சார், இப்போ இதுக்கெல்லாம் பிரைஸ் என்ன சார் ஆகும் சார்? இந்த எஸ்எஸ் கேட் இந்த மாதிரி 304 போட்டீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 1450 இருந்து இருக்குங்க சார், 1950 வரைக்கும் இருக்கு ஸ்கொயர் ஃபீட். எம்எஸ் கேட் வந்து இது வந்து சீப்பர் வெர்ஷனு. இது பாத்தீங்கன்னா ஒரு 550 இருந்து ஸ்டார்ட் ஆகும் நார்மல் பைப் டிசைனா. வேற நீங்க அதுல இந்த எக்ஸ்பிஎல் ஷீட் இதெல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா 850 வரைக்கும் வரும். பவுடர் கோட்டடுங்க. ஓகே ஓகே, இது நான் சொன்னது வந்து கேட்டோட பிரைஸ் மட்டும். ஓகே, நீங்க ஆட்டோமேஷன் வேணும்னா அது அடிஷனல். ஓகே, தேங்க்யூ சார். இது நம்ம ஒரு எக்ஸிபிஷன்ல பார்த்தோம். எக்ஸிபிஷனுடைய ஃபுல் வீடியோல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. மனோஜ் யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம்.